சார் உங்க பேர் என்ன சார்? சபாரத்னம். அண்ணன் சபாரத்னம். அண்ணன் சபாரத்னம். நிறுத்துங்க. உங்க வயசு சீக்கிரமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய வயசு. ஆனா இப்பவே காட்டிட்டீங்க. தயவு செய்து இனிமேலே அவர் தனி மனிதனை வாழ வைக்காதீங்க. தமிழ்நாட்டை வாழ வைங்க. நீங்க இல்லைன்னா நிலைமை ரொம்ப மோசமா போயிருக்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சொல்றதுங்கிறது தமிழர்களோட ரத்தத்தில் ஊறணும். அதை நீங்க மறக்கல. அதே மாதிரி வீரமும் துணிச்சலும் தமிழன் கூட பிறந்தது. அதை போல தமிழனுக்கு ஏன் இல்லைங்கிறது எனக்கு புரியல. வந்தார வாழ வைக்கணும். ஆனா அதே சமயத்துல வாலாட்டு நான் ஒட்ட நறுக்கணும். 3 ரவுடிங்க உங்க இடத்துல வந்து அராஜகம் பண்றாங்க. அதை பார்த்து நீங்க அத்தனை பேர் பயந்து ஓடுறீங்க. நீங்க அவங்க சாப்பிடுற சோறத்தா சாப்பிடுறீங்க, அவங்க குடிக்கிற தண்ணி தான் குடிக்கிறீங்க. இதுக்கெல்லாம் யார் சார் காரணம்? யார் காரணம்? மாணவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. உங்க சக்தி உங்களுக்கு புரியல. மாணவர்கள் கூர்மையான ஆயுதம் மாதிரி. எந்த எதிர்ப்பையை வெட்டி சாய்க்கிற சக்தி அவங்களுக்கு உண்டு. ஆனா அந்த ஆயுதம் இப்ப அரசியல்வாதிகளோட கைகளுக்கு போயிருச்சு. அதை வச்சு அவங்க யார் யாரையோ வெட்டி சாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால சொல்றேன், படிக்கும் போது வீட்டை மட்டும் நினைங்க, நாட்டை மட்டும் நினைங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி வேணும்னாலும் அமைச்சுங்க. தாராளமா அரசியலுக்கு போங்க. ஆனா நல்ல அரசியல்வாதியா இருக்கு. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஐயா வணக்கம். வணக்கம் சார். ஐயா வணக்கம் ஐயா. தபார், இது வரைக்கும் 5 நிமிஷத்துக்கு மேல என் ஃபைல் இந்த ஆபீஸ்ல இருந்ததில்ல. இப்போ 5 நாளா உன் டேபிள்ல இருக்கு. எதுக்காக அனுப்பல? உங்களுக்கு முன்னாடி அனுப்ப வேண்டிய ஃபைல்ஸ் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு கொடுத்த கான்ட்ராக்ட்ல நிறைய தப்பு இருக்கு. இப்போ அனுப்ப முடியுமா? அனுப்பலாமா? ஃபைல் நீ லஞ்சம் கொடுத்தா சொல்லி உன்னை ஜெயிலுக்கு அனுப்பலாம். யார நான் ஜெயிலுக்கு அனுப்புவேன்? நல்லவனுக்கு நல்லவனாரு, பொல்லாதவனை பொழந்துகட்டு. வாத்தியார் சொன்னது. நான் வாத்தியாரையும் மறக்கல, அவர் சொன்னதையும் மறக்கல. இது பார், புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு ஒரு பொண்ணு அடுத்தவனுக்கு முந்தான வரிக்கிறது எவ்வளவு பெரிய தப்போ, அதை விட பெரிய தப்பு அரசாங்கத்துக்கு துரோகம் பண்ணிட்டு லஞ்சம் வாங்குறதுக்காக கைய வரிக்கிறது. எவன்டா இருக்கான் லஞ்சமே வாங்காதவன்? இந்த ஆபீஸ்ல எவன்டா இருக்கான்? இல்ல இந்த நாட்டுல எவன்டா இருக்கான்? இந்த நாட்டுல எல்லாரும் லஞ்சம் வாங்குறதுல உங்களுக்கு சந்தோஷம், எவருமே யோகினா இல்லங்கிறதுல உங்களுக்கு சந்தோஷம். தம்பி சபாரத்னா, லஞ்சத்தை சாதாரணமா நினைக்காது. லஞ்சம் வாங்கிட்டு வராத புருஷனை பொண்டாட்டிக்க வீட்டுக்குள்ளே விடுறது இல்ல. நம்ம நாட்டு பொண்ணுகளை பத்தி தப்பா பேசுற ஒருத்துக்க மாட்டேன். என்னடா சொன்ன? என் இத்தனை வருஷ அனுபவத்துல வெளியே போடான்னு எவனுமே சொன்னதில்லை. பாக்குறேன், பார்க்க வேண்டிய இடத்துல கூட பாக்குறேன்டா. சார் ஒரு நிமிஷம் இல்லைங்க.
அருணாச்சலத்துக்கு 70 ரூபா கொடுக்கணும், அவனுக்கு ஒரு 30 ரூபா கொடுக்கணும். ஐயோ, ஏன்பா இப்படி ஓடி வரீங்க? இன்னும் பட்ஜெட் ஒன்றும் போட்டுடலையே. ஐயோ, 1ஆம் தேதி வந்தா ஏன்டா சம்பளம் வாங்குறோம்னு இருக்குது. அப்படின்னா 2ஆம் தேதி வாங்க. சும்மா இருங்கப்பா, மாசமான ஒரு 10 பைசா கூட மிச்சம் பண்ண முடியல. இதை பாரு, எப்போ எனக்கு கொடுக்குற 200 ரூபாய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பட்ஜெட் போடுங்க. 1ஆம் தேதினா உங்க ரவுஸ் உலக ரவுஸ்ப்பா. அம்மா, இந்த மாசம் பலசரக்கு எவ்வளவு ஆச்சு? 1000 ரூபாய். போன மாசம் 900 தானே ஆச்சு. பருப்பு, புளி, மிளகாய் எல்லாமே விலை ஏறி போச்சு. இந்த மாசம் பட்ஜெட்ல 100 ரூபாய் கூடி போச்சா? எப்போ ஒரு 100 ரூபாய் கொடுங்க. பால் எவ்வளவு ஆச்சு? 250. ஏன் போன மாசம் 150 தானே ஆச்சு? பால் விலையும் ஏறி போச்சுடா. என்னப்பா அது? எப்பா அந்த 100 கொடுங்க. கொடுத்து 200 ரூபாய புடுங்கிட்டேன். இனி நான் செலவுக்கு என்னத்த பண்றது? ஏப்பா, ஒன்றும் சரி பண்ண முடியாதா? நல்லா யோசனை பண்ணி பாரு. யோசிப்பா. அஞ்சலி, டியூஷன் ஃபீஸ் 200 ரூபாய். இந்தா. நான் டியூஷனை நிறுத்திட்டேன். என்ன பண்ணலாம்? அப்பா, இந்த 200 ரூபாய் வேணும் நீங்க வச்சுங்க. இப்போ ஏமா வேற ஒன்றும் எக்ஸ்ட்ரா செலவு இல்லையா? ஒன்றும் இல்லை. பக்கத்து வீட்டு கண்ணம்மா பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா. 93ல பெரிய சாதனையாக்குது. அவளுக்கு ஏதாவது செய்முறை செய்ய வேண்டாமா? 200 ரூபாய் இல்லையா? ஆமாங்க. அப்பா அந்த வச்சுட்டேன்டா அப்பா. ஏன்பா கோச்சுக்கிறீங்க? பின்ன என்ன குட்டிக்கிறதும் போட சொல்றியா? வாங்குற சம்பளம் 10ல, அதனால தானே இவ்வளவு பிரச்சனை. 10ல இல்ல, அப்புறம் ஏன் பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிற? அதுக்கு ஆகிற செலவுல மாசம் ஒரு 200 ரூபாய் என்ன கொடுக்கலாம்ல? திங்க் இட். என்னப்பா அது படிக்க வைக்கிறது தப்புன்னு சொல்றீங்களா? படிக்க வைக்கிறது தப்பு இல்லப்பா, அதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்க வேண்டாமா? உனக்கு என்ன தெரியும்? நேற்று நம்ம சின்னகாரன் அவன் பொண்ணுக்கு டாக்டர் மாப்பிள்ளை பார்த்துருக்கான். அவன் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்க சொல்லியிருக்கான். சரி, வக்கீல் மாப்பிள்ளை பார்க்கலான்னு சொன்னா அவன் கோர்ட்டு கட்டி கொடுக்க சொல்லியிருக்கானப்பா. கடைசியா இன்ஸ்பெக்டர் மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. அவன் மட்டும் போலீஸ் ஸ்டேஷன் நீங்க கட்டி கொடுத்துருங்க, லஞ்சத்தை நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டான். இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகுமாப்பா? அதனாலதான் படிக்க வைக்க வேண்டாம்னு சொல்றது. ஏங்க, பொண்ணு படிச்சு உத்தியோகத்துக்கு போனா குடும்ப சிரமம் குறையும்ல? அவன் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொட்டணுங்கிறதுக்காக நான் படிக்க வைக்கலாமா? ஒரு பொண்ணு படிச்சா பிறக்க போற குழந்தையோட எதிர்காலத்துக்கு நல்லது, இந்த நாட்டுக்கு நல்லது. அதுக்காகத்தான் படிக்க வைக்கிறேன். டாக்டர், மினிஸ்டர் போன் பண்ணாரா? இருக்கும்போது இப்படி யாராச்சும் இன்ஜெக்ஷன் போட்டிருந்தா நீ இப்ப இந்த இன்ஜெக்ஷன் தூக்கி இருக்க மாட்டேன். யாயா புனிதமான டாக்டர் தொழில கேவலப்படுத்துற? நீயே ஒரு பொண்ணா இருந்தோ இன்னொரு பொண்ணு மேல உனக்கு இறக்கம் இல்லையா? நீ எல்லாம் ஒரு டாக்டர். மிஸ்டர், இந்தியாவோட ஜனத்தொகை குறைக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க. ஆயா கத்துற? இந்தியாவோட ஜனத்தொகை குறைக்கிறதுக்காக சந்தோஷப்படியா? ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. மன்னிச்சு விட்டு போறேன். விஷயம் மந்திரிக்கு தெரிஞ்சது, சத்தியமா இந்தியாவோட ஜனத்தொகையில 3 குறைஞ்சிடும். என்ன சம்பந்தி, டைம் ஆயிட்டே இருக்கு, இன்னும் சீஃப் மினிஸ்டர் காணுமே. முதலமைச்சர் வராரான்னு பாப்போம், அப்படி இல்லைன்னா ஆரம்பிச்சிருவோம். வாங்க வாங்க டாக்டர், சௌக்கியமா? ஊசி போடுறதுல கில்லாடி. டாக்டர், நேற்று ஒரு பொண்ணுக்கு அபார்ஷன் பண்ண சொன்னேன், பண்ணீங்களா? சார், திடீர்னு ஒருத்தர் வந்து பண்ண விடாம தடுத்துட்டான் சார். சாரி சார். சம்பந்தி, சட்டம் மாத்திக்கலாமா? மாத்திக்கலாமே. நிறுத்துங்க.
முதல்ல என் பொண்ணுக்கு ஒரு வழி சொல்லிட்டு அப்புறம் தட்ட மாத்துங்க. யாரியா நீங்க? நாங்க யாருன்னு உங்க பையனுக்களுக்கு தெரியும். யாரா அவங்க? தெரியலப்பா. அட பாவி, என் பொண்ணை மயக்கி கழுத்துல ஒரு மஞ்ச கயிறு கூட கட்டாம 6 வருஷமா குடும்பம் நடத்திட்டு இப்போ ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்ட வந்திருக்கியே, நீ உருப்புடையாடா? மந்திரியா இருந்தா உப்புருமா? பதில் சொல்லுங்க. ஐயா வணக்கம். நீங்க எவ்வளவு பெரிய மந்திரி, ஒரு சாதாரண ஆளுக்கு பதில் சொல்லிட்டு நான் உங்க தொண்டனுங்க. உங்க சார்பா நான் பேசுறேன். பேசு பேசு. என்னையா மந்திரியை பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கலாம் வந்திருக்கியா? இல்ல மந்திரி அசிங்கப்படுத்தலாம்னு வந்திருக்கியா? நான் உங்க தொண்டனுங்க. புரியுது புரியுது. உங்க பொண்ணோட மந்திரியோட மகன் 6 வருஷமா குடும்பம் நடத்தலாம்னு சொல்றீல்ல? ஆமா. ஆதாரம் இருக்கா? என்னையா ஆதாரம்? என்னையா ஆதாரம்? என்ன ஆதாரம்? குழந்தை 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 இருந்தா காட்டியா? தம்பி, பொண்ணு வீட்டுக்கு சொந்தமா இல்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு சொந்தமா? யாருக்கு சொந்தமா இருந்தா என்ன? ஆதாரம். ஐயா நான் உங்களுக்கு பிய. அடுத்த தடவை நான் தான் பிய. நியாயத்தை யார் வேணும்னாலும் பேசலாம். நீ பேசுவ, ஆனா நாங்க பொண்ணோட அப்பா கிட்ட தான் பேசுவோம். அப்பாவை கூப்பிடு. பொண்ணோட அப்பா நான் தாயா. என்னன்னு சொல்லு. உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அதுக்கு பிறக்க போற குழந்தை தான் உங்களுக்கு வாரிசு. ஆனா மந்திரி மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க, குழந்தையே பிறக்காது. 6 வருஷமா இந்த பொண்ணோட குடும்பம் நடத்தியும் ஒரு குழந்தை இல்ல. மந்திரி மகன் ஆம்பளை இல்ல. ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். உங்க பொண்ண ஒரு ஆம்பளை கட்டி வைங்க. யாரடி ஆம்பளை இல்லைன்னு? யார பார்த்து ஆம்பளை இல்லைன்னு? நான் ஆம்பளை தான் நிரூபிக்கிறேன். இந்த பொண்ணு பேர் லட்சுமி. இவ 3 மாசம் கர்ப்பம். சொல்லு. ஆமா. யோ டாக்டர், நேற்று ராத்திரி இவ கர்ப்பத்தை கலைக்க சொன்னேனா இல்லையா? சத்தமா சொல்லியா? ஆமா. உன் கர்ப்பத்துக்கு நான் தானே காரணம்? ஆமா. எல்லாரும் கேட்கற மாதிரி சொல்லு. ஆமா. என்ன பார்த்து நீ ஆம்பளையா இல்லையான்னு கேட்கல. யோ வழுக்க, இப்ப சொல்லியா மந்திரி மகன் வழுக்கேன்னு சொன்னியாச்சு, மலடுன்னு சொன்னியே, இப்ப பாத்தியா பெற்றிருக்காரு, பின்னி இருக்காரு. எங்க கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது. ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயத்தை இவர் வாயாலே வர வைக்கணுங்கிறதுக்காக நாங்கெல்லாம் சேர்ந்து ஏற்பாடு பண்ண நாடகம். இப்படிப்பட்ட மாப்பிள்ளை உங்களுக்கு தேவைதானா? இப்படிப்பட்ட மந்திரி உங்களுக்கு எல்லாம் தேவைதானா? யோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவாடுங்க, இல்லன்னா நாங்க முடிவெடுக்க வேண்டியதா. இப்படி ஒரு மகனை பெற்றதுக்கு நீ தூக்குல தொங்கி இருக்கலாம். நல்ல வேளை மந்திரி மகன் நினைச்சு மகளை கொடுத்திருந்தா என் மானமே போயிருக்கும். ஏன் நிக்கிற? போயா, தட்டை தூக்கிட்டு போயா வெளியே.